ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 15 டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக சமையலை கற்றுக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு கலந்து வச்சிட்டோன்னா வண்டு வராது. தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் சக்கை இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு தேங்காய் பொடி. இதை நீங்கள் கூட்டுக்கு, பொரியலுக்கு கூட சேர்த்துக்கலாம். சாதத்தோடையும் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் நல்லா செழிப்பாக வளரணும்னா டெய்லி அரிசி கழுவுற தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா வளரும். இட்லி மாவில் உளுந்து பத்தாமல் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அப்பளத்தை தண்ணியில் நனைச்சி அதை மிக்சியில் ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டி விட்டுட்டு அதை நம்ம இட்லி மாவோட கலந்தோன்னா இட்லி சூப்பராக வரும். குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு போடுவோம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காரம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயையும் வேக வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு தேங்காயை தயிரில் போட்டு வச்சிட்டோன்னா புளிக்காது. நம்ம டிகாஷன் காஃபி போடும் போதில் காஃபி தூளோட கொஞ்சமாக சீனியும் போட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கும். காய்ந்த மிளகாய் நம்ம வறுக்கும் போதில் நெடி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வறுத்தோன்னா வராது. கொண்டக்கடலை, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு எதுவுமே நீங்கள் நைட்டு ஊறப்போட மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம வழக்கம் போல் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் தோசை ஒட்டிக்கிட்டு வராமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக புளியை ஒரு துணியில் முடிச்சுக்கிட்டு அதை எண்ணெயில் தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினோன்னா நல்லா வரும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிட்டு அதை அப்படியே எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கொழுக்கட்டை மாவு பிசையும் போது ஒரு கரண்டி பால் சேர்த்து பிசைஞ்சோம்னா கொழுக்கட்டையில் விரிசல் இல்லாமல் இருக்கும். உளுந்த வடை செய்யும் போதில் ஒரு கரண்டி வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டோன்னா வடை ரொம்பவே முறுமுறுன்னு வரும். ஊறுகாய்க்கு பொடி செய்யும் போது கொஞ்சமாக கருப்பு எள்ளும் போட்டு நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோன்னா ஊறுகாய் நல்ல வாசனையாக இருக்கும். புளியோதரை செய்யும் போதில் கொஞ்சமாக வெங்காய வடகத்தை எண்ணெயில் பொரிச்சு அதையும் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எந்த விதமான எண்ணெய் பலகாரங்கள் நம்ம செஞ்சாலுமே டப்பாவில் வைக்கும்போது கொஞ்சமாக உப்பை ஒரு துணியில் முடித்து அதுக்கு அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா காரல் வாடை வராமல் இருக்கும். இந்த 15 சமையல் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.